ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் நீ கஞ்சி வச்சாச்சு. ஏன்னா வீட்டில் பேக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணணும் ஊருக்கு போகிறதுக்கு. கஞ்சிக்கு துவையல் நல்லாயிருக்கும், அதுக்காக வத்தல் சுட்டுட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வத்தல் சுட்டது சேர்த்துருக்கேன். அப்புறமா பூண்டு, ஜீரகம், தேங்காய், புளி, கருவேப்பிலை, உப்பு, இது இவ்வளோ தான் போட்டு அப்படியே அம்மி இருந்தால் அதில் நுணுக்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். நல்ல சிறுபயிறு போட்டு, அதான் சிறுபயிறுனா பச்சை பயிறு சரியா, அதை போட்டு கஞ்சி வச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து சாப்பிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சோறு உண்டுல, அதில் வந்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி இது போட்டு சாப்பிட செம்மையாக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி கஞ்சியோட வச்சு சாப்பிட போகிறோம். கஞ்சி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறமா அரிசி, பச்சைப்பயிறு, உப்பு போட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு கூட காரமாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வத்தலும் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சாப்பாடு செய்ய முடியலங்கிற போது மட்டும்தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இது செய்வாங்க. அத்தானுக்கு அன்றைக்கி ஒரு நாள் நான் செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வத்தலை வந்துட்டு சுட்டம் பார்த்திங்களா, அது நெடி அடிச்சுட்டே இருக்குது தொண்டையில். இப்படி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கஞ்சி குடிச்சிட்டு எப்படி இருக்குது சொல்லு. சோக் பண்றியா? சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆயிட்டு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஆயிரும் போல. நல்லாக்கா? தனிஷ்க்கும் கஞ்சி பிடிச்சிருக்கு. அத்தானுக்கு வந்துட்டு ஃபேவரட்டே ஆயிடுச்சு. நல்ல துவையல் அதானே. ரொம்ப சீரியஸாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குல்ல, விளையாடிட்டாங்க இருக்காங்க. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் போல். நமக்கும் இருக்கே, வேலை செஞ்சே ஓஞ்சிருவோம் போல். இப்போ வந்துட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அத்தானுக்கும் தனிஷுக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது தனிஷுக்கு, அப்புறம் இது அத்தானுக்கு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெடிசன், அப்புறம் டாய்லெட்ரி பவுச்செல்லாம் எடுத்து நீட்டாக பேக் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சுது. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம்ல அத்தா? காது கேட்குதா பார்த்தீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, சின்னதாக ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்லான்னு. என்ன பண்ணீங்க? எது சூட்கேஸை மேலேருந்து எடுக்கிறது ஹெல்ப்பு? பாவிகளா. சரி ஓகே, நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா? ஹாய் தனீஷ். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மீட்டிங்மா? கையில் என்ன அடிபட்டுருச்சு? இது ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தா பவன், ஆர்ஆர்கே ப்ராஜெக்ட்ஸ் அந்த வீட்ல இருந்தா. சரி, அங்க அவங்க கூட சைக்கிள் வந்து விளையாடும் போது தான் கீழே வந்துச்சு. இதுதான். ஐயோ பாவம். சரி இருங்க. சரிம்மா பாய். இது ரூம்ல இருக்கேன். சரி ஓகே. ஹோஸ்ட் ரூம். ஓகே, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறாரு அவர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான பேக்கிங் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் டாய்ஸ் மட்டும் வைக்க விடல. ஏன்? இருங்க, லேட்டா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. வந்துட்டாங்க. சரி ஓகே, பாய். அப்போ மேம் வாங்க மேம். பாய் பாய். மேம் now you can hear me. Pardon, good evening. Good evening. Ma'am, I'm fine ma'am. Yes ma'am. செடிக்கெல்லாம் தண்ணி செட் பண்ணிட்டு இருக்காங்க. தனக்கு இந்த வேலைலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால உட்காந்து. ஆமாம், ஏன் பிடிக்காம தான் செய்றீங்களா? அப்போ ஓ, ஒரு நாள் எனக்கு பாவம் பார்த்துருப்பீங்களா சொல்லுங்க. யார் பாவம் பார்க்கணும் உங்களுக்கு? அத்தா டக்குன்னு வந்துருச்சோ, ஃப்ளோவில் வந்துருச்சு போலண்ணா. உங்களுக்கு நான் மட்டும்தான் பாவம் பார்க்கணும் கடைசி வரைக்கும் சரியா? என்னோட ஐட்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வரும் எப்போதுமே. அத்தா வந்து பார்த்துட்டு திட்டாக்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய பேக்காக இருந்தாலும் அசால்ட்டாக ஃபில் பண்ணிடுறேன், என்ன தான் பண்ணுறேன்னு தெரில அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, அதுக்கு பிறகு பேக் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்லிங் பேக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு அனுவுக்காக நியூவாக வாங்கினேன் இந்த பேகு. ஒரு 2 மாதம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 இல்லை, மேலேயே ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் ஞாபகமாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு வேலட் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு
நல்லா வெயில் அடிக்குது, அதனால் தொப்பி எடுத்து வைக்கிறதோட சரி யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் என்னோடய வாட்ச்சு, அத்தானுக்கு ஒரு வாட்ச்சு, அதுக்கு பிறகு தனிஷோடது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நெயில் பாலிஷு, நெயில் கட்ரு, இந்த நைட்டை உண்டோ லொட்டு லொசுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு நம்மளோட லோஷன். வேறு என்ன, வேறு வந்து இதெல்லாம் செப்பலெல்லாம் பெரிய பொக்கிஷம் மாதிரி வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சுது. ஓரளவுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஞாபகம் இருந்த வரைக்கும். மித்த ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா காலையிலேக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா காலையில் கிளம்புறது தான் பிளான். ஃப்ரிட்ஜையும் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த 2 முட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது மட்டும் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அந்த மஷ்ரூம் வந்துட்டு கிளம்பும் போது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்கேன். சமைச்சிடணும்னு நினச்சி தான் வாங்கினேன், அதை வந்துட்டு நான் மறந்துட்டேன். அதனால் அது மட்டும் எக்ஸ்ட்ரா. மித்தது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி அவ்வளோதான் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சில்லரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பால் கிடக்குது. பட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா காலி தான், கொஞ்சமாக தான் இருக்கும். பால் வந்து காலையிலைக்கு கொஞ்சம் காஃபி போடுறதுக்கும் அப்புறம் 2 நாள் டீ போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மற்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு காலி. அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே காலி தான். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் போட்டு வைக்கிற பேக் ஆகும். அதையும் துவைச்சி காய வச்சு மடித்து எடுத்து வச்சாச்சு. வந்ததுக்கு பிறகு காயெல்லாம் வாங்கி நீட்டாக அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். நெக்ஸ்ட்டு இதுகளுக்கும் அதே மாதிரி தான், ஏன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாங்கணும்ல, அதுக்காக கொஞ்சமாக போதும். இந்த 2 செடிக்கும் பார்த்திங்கன்னா பாட்டில் கிடைக்கல. ஆஃபீஸ் போயிட்டு வந்து வேறு பாட்டில் பார்த்து உனக்கு வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுப்போம். வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சாச்சு. க்ளீனிங் வேலை, அப்புறம் பேக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் செஞ்சு முடிச்சிட்டேன். இவன் வந்துட்டு ஈவினிங் அவனை ஹேர் கட்டுக்கு வேறு கூப்பிட்டு போகணும். நல்லா சாயங்காலமும் ஆகிட்டு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக வேறு இருக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் வந்துட்டு முடிச்சிருக்கேன். தலையில் பார்த்திங்கன்னா அந்த நோஸ் கஃப், அந்த டேண்ட்ரஃப்குள்ளே அந்த லோஷன் வந்துட்டு போட்டிருக்கேன். சரி ஒரு மாதம் கிட்ட ஆச்சு, அதனால் போட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு 1/2 மணி நேரம் தலையில் நல்லா வந்துட்டு அப்சர்வ் ஆன பிறகு குளிக்க வேண்டியதுதான். அப்போது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடும். நாளைக்கு விடிய காலையில் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அத்தான் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிருக்காங்களா, அவங்க ஒரு 3 மணிக்கு போல் வந்துட்டு வந்துடுவாங்க. மிட் நைட்டில் வந்தோடனே கிளம்பலான்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, தூங்கி எழுந்திரிச்சு தான் போகணுன்னு சொல்லி சண்டை போட்டு சரி காலையில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக 2 பேரும் ஒரு மனதாக பேசி முடிவெடுத்து வச்சுருக்கோம். ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த மந்த்து 25க்கு மேலே வரைக்குமே ஸ்கூல் இருக்குது. நாங்கள் வந்துட்டு கேட்டிருந்தோம் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி லீவ் எடுக்கலாமா. ஆல்ரெடி நிறைய பசங்க யாரும் வரதில்லை, பிரிட்ஜ் கோர்ஸ் தானே போயிட்டுருக்கு. நிறைய பேர் வெளில இருக்கிறவங்கலாம் ஊருக்கு போயிட்டாங்க. நாங்களும் கேட்டோமா, அவங்க வந்துட்டு லீவ் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஊரில் வேறு கோயில் திருவிழா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு மேலே வந்துட்டு சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். சோறுன்னு அலையிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு போகலான்னு டிசைட் பண்ணி கிளம்ப போகிறோம். சரியா, இதுதான் பிளான், வேறு எதுவும் இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரியாக யோசிச்சுருந்தோம். ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. 4000 ரூபாய் ஒரு டிக்கெட் வந்துட்டு 4000 ரூபாய் போட்டிருந்தாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் எங்கே போவோன்னே தெரில. ஒரு சிங்கிள் டிக்கெட் 4000 ரூபாய் போட்டு வச்சுருக்காங்க 1 நைட்டுக்கு. ஃப்ளைட்டில் போனால் கூட அவ்வளோ ஆகாது போல், அந்தளவுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்துட்டு காரில் போகிறதா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிளானை வந்துட்டு சூஸ் பண்ணோம். அப்புறம் இப்போ பேடிஎம்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த நம்மளோட அது பேர் என்ன, ஃபாஸ்டாக், அதில் வேறு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதெல்லாம் போய் அத்தா ஒரு வழியாக சரி பண்ணி எடுத்து இப்போதைக்கு இப்படி தான் பிளான் பண்ணி வச்சு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ட்ராவல் விலாக் வேறு கேட்டிருந்தீங்க. நாளைக்கு வந்துட்டு விடிய காலையில் கிளம்புறதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு விலாக் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்துட்டு விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு எங்கேயாவது கிளம்புறோம், ஊருக்கு போகிறோம், இல்லைன்னா எங்கேயாவது ட்ரிப் போகிறோம் அப்படின்னா வீடெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறது என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்த போது பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம டயர்டாக இருக்கும். வந்தோடனே எங்கடா அந்த கட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வரும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்ததுக்கு பிறகு நமக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம கொண்டு போயிட்டு வந்ததெல்லாம் அன்பேக் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வேலை இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவா? போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க.
ட்ரெஸ் மாட்டுக்கா? என் ட்ரெஸ்ஸு மாட்டிருமா. சரி ஓகே. இப்போ வீட்டில் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. தனீஷ் வந்துட்டு ஹேர் கட் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே தனீஷ்க்கு ஹேர் கட் பண்ணிட்டு எனக்கு ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் தேர்டு இப்போ ஊருக்கு போகிறாரு, அதனால மைனராக மாற்றியாச்சு. நேச்சுரல்ஸ் தான் வந்தோம். சரி போதும், கட் பண்ணட்டும் அவங்க. டிங்கரிங் வேலைலாம் சூப்பராக முடிஞ்சுது. ஹேர் கட் ஒரு மார்க்கமாக வந்திருக்கு. அவனுக்கு ரெகுலராக கட் பண்ணுற அண்ணா இல்லை, அதனால இன்னைக்கு வேற ஒரு அண்ணா கட் பண்ணி விட்டாங்க. ஓகே, நீ எப்படி இருக்க பார்க்குறதுக்கு? இல்லை, மங்கி மாதிரி இருக்கு. சரி நான் கிளம்புறேன்னா பாய். சரி அழகாக இருக்க சொல்லலாம். சரியா போலாமா?